ஹலோ கைஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் சம்பந்தமான அதற்காக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளையிலிருந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு, அதுக்கான ஷெட்யூல் ஒவ்வொரு காலேஜாக கொடுத்துட்ருக்காங்க. நிறைய காலேஜ் இன்னும் கொடுக்கல. மாணவர்கள் இன்னும் இந்த காலேஜ் அந்த காலேஜ் இன்னும் வரலன்னு சொல்லி காலேஜ் நேமை மென்ஷன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த அளவு காலேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நான் இப்போ ஒவ்வொரு வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ மேக்ஸிமம் காலேஜ் வர என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன். ஆனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காலேஜுக்கும் ஃபுல்லாக டீட்டெயில் கொடுக்க முடியாது. ஸோ மாணவர்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் உங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜ் நேமை கூகுள் குரோமில் கொடுத்து சர்ச் பண்ணி பார்த்து அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் ஹோம் பேஜில் கொடுத்துருக்கான்னு பாருங்க. அப்படி நீங்கள் அப்ளை பண்ண காலேஜுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்தாச்சு அல்லது வேற காலேஜுக்கு நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்போ உடனே நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அந்த வீடியோவை நம்ம கொடுத்தோம்னா மற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு ரிக்வஸ்டா உங்க முன்னாடி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் விமன் திருப்பூர். அந்த காலேஜ் ஓவரால் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் எல்லாமே போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் டேட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க் இன்சைட்ல இருக்கு, அதாவது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பார்த்துக்கலாம். இப்போ அந்த காலேஜுக்குள்ள போய் பார்க்கலாமா? ஸோ பாருங்க, இங்க வெப்சைட் அட்ரஸ் இருக்கு. LRGAC.in அப்படிங்கிறதா, LRGGAC.inங்கிறதா அவனுடைய வெப்சைட்டு. அல்லது நான் சொன்ன மாதிரி கூகுள் குரோம்ல காலேஜ் பேர் அடிச்சு கூட நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வெப்சைட் ஹோம் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க இருக்கு 2024-25 கல்வியாண்டிற்கான இளநிலை முதலாம் ஆண்டு மாணவியர் சேர்க்கை. இதுல 2024 அட்மிஷன் கவுன்சிலிங் டீடைல்ஸ் டேட்டோட 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கோட்டா அட்மிஷன் ஸ்போர்ட்ஸ், NCC, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 29/5/2024 நடக்குது. ஓகேவா? ஸ்பெஷல் கோட்டா சிறப்பு ஒதுக்கீடு கலந்தாய்வு 29/5/2024 LRG கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திருப்பூர்ல இருக்கு. அந்த காலேஜ்ல நடக்குது. அப்புறம் எல்லா BSc கோர்சஸினுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் 10/6/2024 11/6/2024 நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிகாம் CA, BBA, BA ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே 12/6/2024 13/6/2024 கவுன்சில் நடக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. BA தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கவுன்சிலிங் 14/6/2024 14/6/2024 நடக்குது. 15/6/2024 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க 10ஆம் தேதி ஆரம்பிச்சு 14/6/2024 ஜூனுக்குள்ள முடிக்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. +1 +2 மதிப்பெண் சான்றிதழ் 2 ஜெராக்ஸ் இவங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட், மாற்றுச் சான்றிதழ், விண்ணப்ப படிவம், அப்புறம் மாணவியின் புகைப்படம் 6 காப்பி. இதெல்லாமே நான் நம்ம வீடியோலயே சொல்லியிருக்கேன். அப்புறம் ஆதார் நகல் 2 கேட்டிருக்காங்க. ஓகேவா? அசல் மாற்றுச் சான்றிதழ் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரிஜினல் கொடுத்தே ஆகணும். ஆகவே அசல் மாற்றுச் சான்றிதழ் வைத்திருப்பது அவசியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட் 2024-25க்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரேங்க் லிஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். NCC ரேங்க் லிஸ்ட் உள்ள போய் பார்க்கலாம். எக்ஸ் சர்வீஸ் கோட்டா கொடுத்துருக்காங்க. பிசிக்கலி சேலஞ்சு. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா மட்டும் நான் ஒரு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஓகேவா? இப்போ இது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கான லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாருங்க, LRG கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் 2024-25 அட்மிஷன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல எல்லாம் கலந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 146 ரேங்க் கொடுத்துருக்காங்க. இதுல கட் ஆஃப் மார்க் கொடுக்கல. ஆனா ஃபுல்லா கம்யூனிட்டி, எந்த இதுல ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணி இது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, என்ன கேட்டகரி, அட்மிஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் வேற என்ன கொடுத்துருக்காங்க, இங்க காமன் ரேங்க் லிஸ்ட் இல்லையா, டிபார்ட்மெண்ட் வைஸ் ரேங்க் லிஸ்ட். பிகாம் CA, அதாவது பிகாமுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு உண்டான லிங்க் என்ன, அந்த ரேங்க் லிஸ்ட் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு பாருங்க, இது ஓப்பன் ஆகுது. பிகாம் ஷிஃப்ட் 1 ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 23 பேஜ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1000க்கு மேல மாணவிகள் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 1005 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி இது பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் லிஸ்ட் தான். அதாவது கம்யூனிட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் என்ன ரேங்குங்கிறது நீங்க தான் பார்த்துக்கணும். இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும், அதாவது பிகாம் செகண்ட் ஷிஃப்ட், BSc பிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு, BSc பிசிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு, இது மட்டும் இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட் கொடுக்கல. என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், ஹிஸ்டரி, எக்கனாமிக்ஸ் இதுக்கெல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு ஒவ்வொன்றா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ரெடியான வரைக்கும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால டோட்டலா என்னென்னைக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க.
அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே இருக்கு. ஓவரால் ஷெட்யூலும் இங்க ஃபுல்லா பாருங்க. இங்க ஃபுல்லாவே கொடுத்துட்டாங்க. எல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இனி காலேஜ் வர வர நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க கேள்விப்பட்டாலும் இந்த காலேஜ்ல வந்துருச்சுங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிங்க கண்டிப்பா. அதே மாதிரி உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ரேங்க் வந்திருந்ததுன்னா நீங்க எந்த ரேங்க் என்னைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வரும், இமெயில் வரலாம். அதை பார்த்துட்டு நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டேட்ல அந்த சம்பந்தப்பட்ட இப்போ 1005 பேர்ல 1005 பேரும் கவுன்சிலிங் எல்லாம் போக முடியாது பிகாமுக்கு. அவங்க இந்த ரேங்க் வரைக்கும் பிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் போய் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.